கோவை மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் பிரச்சாரம் செய்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். இந்தியாவுடைய பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இல்லையா பாட்டி? இது யார் பிரதமராக வரணும் தேர்தலுங்க. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க செஞ்சிருவீங்க. ஆனால் நாம் முடிவு செய்ய வேண்டும், இது பிரதமராக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இங்க பாத்தீங்கன்னா ஐயா பாட்டி, இந்த வண்டி மட்டும்தான் டெல்லி போற வண்டி. டெல்லியில யார் ஆட்சி அமைக்கின்றார் என்பதற்கான தேர்தல். டெல்லியில மோடி ஐயா ஆட்சி அமைக்கிறாங்க. 3வது முறையாக 10 ஆண்டுகளாக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று மோடி ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளாக பிரதமராக இருந்திருக்காங்க. நீங்களே நியாயமா சொல்லுங்க பாட்டி, யாராவது இதுவரைக்கும் குடிசை வீட்டுல இருக்கிறோம் நம்ம கான்கிரீட் வீடு வேணுமான்னு கேட்டிருக்காங்களா? கேட்கல. மோடி தான் கேட்டார். யாராவது இதுவரை உங்களுக்கு கேஸ் சிலிண்டர் இருக்கான்னு கேட்டாங்களா? மோடி தான் கேட்டார். 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இருக்கான்னு கேட்டாங்களா? மோடி தான் கேட்டார். மோடி அவர்களை பொறுத்தவரை ஏழை தாயாக இருக்கட்டும், விவசாயியாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், எல்லோரும் வாழ்விலே முன்னேற வேண்டும் என்பதற்காக 10 ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு மோடி ஐயாவை தவிர வேற யாராவது பிரதம மந்திரி வேட்பாளர் இருக்காங்களா பாட்டு? நீங்க சொல்லுங்க. ஸ்டாலின் ஐயா மாத்திரலாமா? ஏன்னா நீங்க மைக் எடுத்து இப்பெல்லாம் சொல்றீங்க அப்படிங்கிற. சரி, உதயநிதி ஸ்டாலின் ஆக்கி விடலாமான? லல்லு பிரசாத் யாதவ், மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், சரத் பவார், யாரும் இல்லை. அந்த நாற்காலிக்கு தகுதியான ஒரே ஒரு நபர், சகோதர சகோதரிகளே, பெரியவர்களை, தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், அந்த நாற்காலிக்கு தகுதியாக அமரக்கூடிய ஒரே ஒரு நபர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். இன்னைக்கு ஐயா மோடி அவர்கள் 3வது முறையாக அங்கே இருக்கும் பொழுது எப்படி கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும். மோடி ஐயா அங்கே இருக்கும் பொழுது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி எப்படி, கோயம்புத்தூருக்கு உள்கட்டமைப்பு அடுத்த கட்ட கொண்டு போகணும் ஐயா. விமான நிலையம், ரயில்வே நிலையம், சாலை, சாக்கடை, குடிக்கிற தண்ணீங்க ஐயா, எல்லாம் சரி பண்ணணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. 10 ஆண்டு காலமாக மோடி அவர்கள் ஆட்சியில் இருந்தாலும் கூட இந்த 10 ஆண்டு காலமும் கோயம்புத்தூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேறு கட்சிங்க எந்த வேலையுமே செய்யல. ஆனால் இந்த முறை உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் தம்பி அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றனர். கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக, மோடி அவருடைய வேட்பாளராக இந்த முறை நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலையை வெற்றி பெற செய்ய வேண்டும். பாட்டி சின்னத்தை மறந்துடாதீங்க பாட்டி. தாமரை சின்னம் முதல் பட்டம், இவிஎம்ல முதல் பட்டம் தாமரை. தாமரை சின்னம் முதல் பட்டம், இவிஎம்ல முதல் பட்டம் தாமரைக்கு 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாம் கொடுக்க வேண்டும். அதிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கோயம்புத்தூரும் இருக்க வேண்டும். அதிலே ஒருவராக உங்களுடைய வீட்டு பிள்ளை அந்த அண்ணாமலையும் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக மாற்றத்தை நாம் செய்து காட்டுவோம். கோயம்புத்தூரை வளர்ச்சியை காட்டுவோம். எங்களுக்கு தொழில் செய்யறவங்க எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை தீர்த்து வைக்கின்றோம். தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு நாம் கொண்டு வருகின்றோம். இது அனைத்தையும் நீங்க செய்யணும். அது மட்டும் இல்லை, அன்பு சகோதர சகோதரர்களே, நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் வந்திருக்கிறார். வண்டிக்கு வெளியே தாங்க என்னோட முகத்தை பாக்குறீங்க. வண்டிக்குள்ள யார் இருக்கிறாங்க நீங்க கேட்கலையே. நம் கோயம்புத்தூருடைய தெற்கு தொகுதி எம்எல்ஏ நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய வானத்தேர்ந்தாங்க இருக்கிறாங்க. வண்டிக்குள்ள நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவங்க இருக்கிறாங்க. வண்டிக்குள்ள நம்முடைய ஓபிஎஸ் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் இளங்கோவன் இருக்கிறாங்க. அதே போல வெளியே நம்முடைய எல்லா கூட்டணி கட்சியினுடைய தொண்டர்கள் எல்லாம் இருக்கிறீங்க. ஏன் எல்லாம் வண்டிக்குள்ள இருக்காங்க? நாங்கம்மா, இந்த வண்டி தான் டெல்லி போற வண்டி. இந்த வண்டி தான் மோடி ஐயாவை ஆட்சி அமைப்பதற்காக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு டெல்லி செல்லக்கூடிய வண்டி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.